ஷேய் பார்வதி அம்மா, கடவுள் உட்கார்ந்துருக்காருங்கிற ஒரு பயம் இல்லாமல் எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுதான் கெட்டிக்காரன் அப்படின்ட்டார். நீ கெட்டிக்காரன் தான்டா. 4 பக்கமும் சதுரங்கத்தில் இளமச்சம்பழம் கனி. என் புள்ள இவர் கையில் வச்சுருக்க இளமச்சம்பழம் கனி 4 பக்கம் மூலையில் ஏறிக்கிட்டு இருக்கு. தெரியுமா இல்லையாடா? இந்த சேசிபி வண்டி, தென்பகுதியிலேருந்து வந்த சேசிபி வண்டி தொலைஞ்சான், இதோட தொலைஞ்சான். சீக்கிரமாக ஒன்று விற்றுட்டு போவான். அவன் குடும்பமே நஷ்டத்தில் போய் தலை குப்புற கிடப்பான். ஒன்று முதல் சேசிபி எல்லாம் சுற்றி பீடை அடித்தவன் விற்றுட்டான். விற்று நாசமாக போகிறான் சேத்தூர். இது தென்பகுதியிலேருந்து மாங்குடி மீனாட்சிபுரத்துலேருந்து வந்த சேசிபி வண்டி தொலைஞ்சிடா. ஏண்டா பாய் பேயடா, அது நீதிமன்ற கோர்ட்டு வழக்கு அவர் ஏற்றி அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பேப்பர் கார்டு ஆடிய பாய் பேயடா. அதே என் மகன் சொல்லலாம்லடா, என் பிள்ளை சொல்லலாம்ல, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு செய்யாத. இது ஏற்கனவே தப்பு பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கான், இவனும் சேர்ந்து இந்த புரோக்கர் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுதான். கேட்கலையாடா? கேட்காம ஒரு ஏக்கரை சுத்தம் பண்ணி வச்சுட்டு போகிற. எதுக்கு? பிளாட் போடுறதுக்காடா. இப்போ தூக்கி போட்டு மிதிப்பார். இதா இல்லை, அவர் உட்கார்ந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த சேசிபி வண்டிக்காரனை அவன் ஊரில் பார்த்தானா, ஒரு பெரிய ஆட்கள் பார்த்தானா சத்தம் போடுவான். கடவுள் இடத்துல போய் விளையாடாடா, ஏன்டா பாய் பேகளா, ஏன் இங்கேருந்தே போறியடா, உங்களுக்கு எதுக்குடா அந்த அகம்பா சேட்டை? அப்போ நம்ம ஊர் அழியதுக்கான போறியாங்க, சீக்கிரமாக அழிச்சிருவாராம், இந்த சேட்டை பண்ணாடிடா அப்படின்னு வாயை விட்டு மூதாட்டிகள் வயசு முதியவர் பார்த்தானா கிளியராக சத்தம் போடுவான். பாய் பேரை அவன் ஒரு விளங்காத தரித்திரம் முடிச்ச வேலை போய் கூட அழகியடா. அவன் ஏற்கனவே ஏமாற்றி தின்னு அது அந்த பேரை பாவம், அந்த பையனை ஏமாத்துதான். கடவுளுடைய பிள்ளைகளை இப்படி ஏமாற்றி திங்கன்னு அலையாதியடா அப்படின்னு கூப்பிட்டே சொல்லுவான். அது நடக்கும், சீக்கிரமாக நடக்கும், கவலைப்படாதா. எல்லாம் 100 மையத்தில் பதிவாயிடுச்சு, காவல்துறை தலபாயபுரத்துலேயும் பதிவாயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்றுவான். புரியா? என் பிள்ளை ஏற்றுவான், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா சேட்டை பண்ணுங்கடா. ஏண்டா வெட்டு குத்து உன வாயில் வரத கூட எப்படியாடா பாய் பேகடா, அடி தூக்கி போட்டு துவைச்சு போடுவார். அகம்பாதம் முடிச்ச வேகடா, இப்படியாடா இந்த ஆசையாடா? இது ஒரு கொள்ள கூட்டங்கள். என்னென்ன பேசி நடத்தணும், என்னென்ன செய்யணுங்கன்னு பார்த்து கொண்டே இருக்கான். அந்த கொள்ள கூட்டத்தை கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கார். புரியுதா? இன்னும் இளமச்சம்பழம் கனி இறுக்கிக்கிட்டே இருப்பான் என் புள்ள. எங்கள் ஐயா அவ்வளோ சொல்லுவான், எங்கள் ஐயா இளமச்சம்பழம் கொடுக்காரு, அந்த மேற்கு தெற்கு அந்த கடைசி குண்டில் இறுக்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்காரு. அப்போ சீக்கிரமாக மடிய போகிற பூமியில் மடிய விட மாட்டார், உதற விடுவார். உன் வீடு வாசல் சொத்து சோகத்தெல்லாம் தர மட்டமாகி திருவாடு எடுக்க விடுவார். புரியாடா? அமைதியாக போங்கடா. ஏன்டா இந்த தத்திரம் முடிச்ச வேடா இவ்வளோ ஒரு சேட்டையாடா? தலவாய்புரம் காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரி வந்து பார்த்து நாங்கள் 2 பேரையும் எங்கள் 2 பேரையும் கையெடுத்து கும்பிட்டு போயிட்டான். கடவுள் உட்கார்ந்துருக்காரு. அதில் ஒரு வார்த்தை சொல்லுதான், சுவை சம்பாத்தியம் ரோட்டில் போகிற ஆளுக்கு எழுதி கொடுக்கலாமா அப்படிங்க. எப்படி சுவை சம்பாத்தியமா? ஏண்டா பூமி பூரா சுவை சம்பாத்தியமாடா கிடக்கு, கவர்மெண்ட் வேலாக்குற அனைத்தும். அதுக்கு தான் அந்த முற்றுப்புள்ளியா அவர் காதால் லிங்கத்தில் காதில் வாங்கணும்ல, காதில் வாங்கிட்டாரு. இப்போ பிடிச்சி இருக்குன்னு இருக்குவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. சும்மா விளையாட்டுக்கு கைலாசத்தில் உட்காந்து கொட்டு மேலே அடித்து நாங்கள் விடலை. மானிட 7 சேட்டை செஞ்சதை கணக்கை பிடிக்காரு, பிடிச்சி இறுக்கி தூக்கி மிதிச்சு விடார். முக்கால் சத்தியம்.